ஊர்லலாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 ஆடு இருக்குன்னா உங்களால் பார்க்க முடியலன்னா என்கிட்ட ஒரு ஆடு கொடுத்து வளர்க்க சொல்லுவீங்க. ஸோ அதை நான் வளர்ப்பேன். அது 2 குட்டி போட்டதுன்னா ஒரு குட்டி எனக்கு நான் எடுத்துப்பேன், ஒரு குட்டி உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை நம்ம ஏன் கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது அந்த கான்செப்ட். சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க, மெட்ரோ சிட்டியில் இருக்கவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. நான் அக்ரி பண்ணணும்னு ஆசை இருக்கும், இடம் இருக்காது, டைம் இருக்காது. அவங்களாம் அக்ரி பண்ணுறது வைக்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தோமே. இந்த ஈமோகோலின்ற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒன்று இருக்கானே நமக்கு தெரியாது. பட் ஆடுன்றதை அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. அதில் ரெவன்யூ பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது தெரியும். நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 பேர்கிட்ட என்கொயரி பண்ணோம். ஸோ நாங்கள் ஆடு வளர்ப்பில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், இதில் பண்ண முடியுமான்னு. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாக எல்லாருக்குமே இப்போ வந்து இயற்கை விவசாயம் மீதும் இந்த மாதிரி இயற்கை கால்நடைகள் மீதும் நிறைய ஆர்வம் வந்திருக்கு. அது மாதிரி வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேவிங்ஸ்லேயும் நிறைய ஆர்வம் வந்திருக்கு. எப்படா சேவிங்ஸ் வந்து நிறையா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நிறைய இதை பற்றி தேடிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இயற்கை விவசாயத்தின் மீது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் ரெவென்யூ கம்மியாக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம கூட கிரீன் கேட்டில் சிட்டியோட ஃபவுண்டர் திரு இமானுவேல் ராமராஜ் இருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல. கிரீன் கேட்டில் சிட்டி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருக்குது. அதே போல் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் நடந்தோன்னே இந்த மாதிரி உண்மையான சில விஷயங்களை பார்க்கும்பொழுதும் ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்குது. இந்த கிரீன் கேட்டில் சிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் அதை வடிவமைச்சிருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வில்லேஜில் நீங்கள் வில்லேஜாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஊர்லலாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 ஆடு இருக்குன்னா உங்களால் பார்க்க முடியலன்னா என்கிட்ட ஒரு ஆடு கொடுத்து வளர்க்க சொல்லுவீங்க. ஸோ அதை நான் வளர்ப்பேன். அது 2 குட்டி போட்டதுன்னா ஒரு குட்டி எனக்கு நான் எடுத்துப்பேன், ஒரு குட்டி உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை நம்ம ஏன் கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது அந்த கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இந்த 2-3 இயர்ஸில் வந்து இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன, இதில் எப்படி நமக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன். ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு 3 மாதத்து குட்டியோ இல்லை 4 மாதத்து குட்டியோ நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறீங்கன்னா ஒரு 6 மாதம் அது வளரும். ஸோ நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கு எதுவுமே போட தேவையில்ல. வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் போடுவீங்க, அதுக்கு வைக்கிற தண்ணி போடுவாங்க. ஸோ அது மேய்ச்சலுக்கு போகும் வரும். ஸோ 6 மாதம் கழிச்சு நீங்கள் அதை விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 12,000 இது வந்து நாட்டாடு நான் சொல்கிறது. இதுவே கொடியாடு இதில் போனீங்க அப்படின்னா 20,000 23,000 வரைக்கும் சேலாக ஒரு ஆடும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 6 மாதத்தில் 8 மாதத்தில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. இதை நம்ம கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணலாம். ஸோ ஏன்னா இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க, மெட்ரோ சிட்டியில் இருக்கவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. நான் அக்ரி பண்ணணும்னு ஆசை இருக்கும், இடம் இருக்காது, டைம் இருக்காது. அவங்களாம் அக்ரி பண்ணுறது வைக்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தோமே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்ட ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 30 கோட் பை பண்ணிப்பாங்க. அதை 1 year நாங்களே வளர்ப்போம். ஸோ வளர்த்து மெயின்டைன் பண்ணி அதை சேல் பண்ணிவிட்டு, அதாவது அதை மீட்டுக்கு சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரெவன்யூலேருந்து சம் பர்சன்டேஜ் கஸ்டமருக்கு, அதாவது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 45% அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் போகும். இப்போ அந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து எவ்வளோ உங்களுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ 1 லட்ச ரூபா அப்படின்னா ஒரு ஆடு 10,000 ரூபாய், மினிமம் 10,000 ரூபாய், நம்ம மேக்ஸிமம் 20,000 ரூபாய் போகலாம், 18,000 ரூபாய் போகலாம். நீங்கள் மினிமம் 10,000 ரூபாய் எடுத்துனாலும் 30 ஆடும் 3 லட்ச ரூபாய். அதில் 1,45,000 ரூபாய் கஸ்டமருக்கு போயிடும். அவங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டு ப்ளஸ் 45,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரு 67,000 ரூபாய் அதோட மெயின்டெனன்ஸுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது கம்பெனியோட ப்ராஃபிட். இதை நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறதுனால தான் இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கணும்னு பார்த்தா ஆடு மாடு மேய்க்கிறத கார்ப்பரேட் ஸ்டைலில் ஆடு மாடு மேய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா அது? ஸோ எங்களோட ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா டெக் பார்க்கில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அக்ரி அப்படின்னா நம்ம வந்து போய் வயலில் வெயில் என்ன அப்படி பண்ணுறது இல்லை. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம டெக் பார்க்கில், எங்கள் ஆஃபீஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடி தான். கிரீட்டா டெக் பார்க்கில் தான் எங்களோட ஆஃபீஸே இருக்குது. இப்போ இது எப்படி சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மாதிரி தானே இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஜுவல்லையோ அல்லது பேங்க்லேயோ நம்ம டெபாசிட் பண்ணோன்னா 1 yearல ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான மார்ஜினில் கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கீம் படி பார்த்தா 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், 1 year கழிச்சு அதில் வர ரெவென்யூவை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படி தானே? ஸோ அது வந்து இப்போ கஸ்டமருக்கு நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க ஆமாம், ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட பேங்கிங் பார்ட்னரே எஸ்பிஐ. உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து உங்களுக்கு செக் பே அவுட் செக்கே வந்துடும். ஸோ அந்த செக் வந்துடும், எம்ஓயு டாக்குமெண்ட் வந்துடும். இது இல்லாமல் மற்ற கம்பெனிலாம் பண்ணாத ஒரே விஷயம் என்ன பண்ணுறோன்னா, நான் உங்களுக்கு அசட் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன்.
இது வரைக்கும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதம் 1 லட்ச ரூபா பண்ணிட்டீங்கன்னா கோல்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்தாங்க உங்கள் கோல்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க. பட் இது அப்படியே டோட்டலி வேறு. ஸோ நான் உங்களுக்கு கோட்டை அலோகேட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மந்த்லி, வீக்லி, ஸோ எங்களோட இது யூடியூப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர்ஸ் விசிட்லாம் வந்திருப்பாங்க. விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஒரு 3000 ஆர்டர் இருக்கும்போது உங்களோட ஆடை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற அடுத்த கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது காதில் டேக் போட்டிருப்போம். அதுதான் சிஏ நம்பர், கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ ஜீரோ ரிஸ்க்குன்னு நாங்கள் சொல்கிறது எதனால் அப்படின்னா, இதில் இன்சூரன்ஸ் இருக்குது, கேட்டில் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கேட்டில் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிளைம் எடுத்துக்கலாம். அப்போ கஸ்டமருக்கும் பாதிப்பு கிடையாது, கம்பெனிக்கும் பாதிப்பு கிடையாது. ஸோ அதனால் ஜீரோ ரிஸ்க்குன்னு சொல்கிறேன். இன்சூரன்ஸ் நீங்களே இப்போ நீங்கள் ஒரு 10 ஆடு வாங்கி வளர்க்குறீங்கன்னா என்கிட்ட கொடுக்குறதில்ல, நீங்களே தனியாக வளர்க்குறீங்கன்னா உங்கள் ஜோனில் உள்ள வெட்னரி டாக்டரை மீட் பண்ணணும். மீட் பண்ணி அவர் மூலியமா நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும். அவர் சைன் பண்ணணும் இன்சூரன்ஸில், இந்த ஆடு வந்து இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இன்சூரன்ஸ் அவர் சைன் பண்ணதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க, 380 ரூபா ஒரு ஆட்டுக்கு. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இன்கேஸ் நேஷனல் கிளைமேட்டினால ஏதாவது இறந்துருது அப்படின்னா நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது ஜீரோ ரிஸ்க்னே சொல்கிறோம். சார் எப்படி சார் இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 லேக் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வேறு விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நான் பழகிட்டேன், பட் இது ஒரு புதுவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டாக இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வரேன். இப்போ ஒரு 1 லேக் உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்கள் வந்து MOU எல்லாமே சைன் பண்ணிடுவீங்க. அதில் வந்து எங்களுக்கு 10 ஆடு கொடுப்பீங்களா? 30 ஆடு. 30 ஆடு கொடுப்பீங்க. ஸோ இந்த 30 ஆடு வந்து 1 இயருக்கு நீங்களே பராமரிப்பீங்க, நீங்களே வளர்ப்பீங்க. ஆமாம். இது ஆடு மட்டும்தானா இல்லை மாடு அது மாதிரி? மாடு, ஆடு ரெண்டு மட்டும். நாங்கள் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், நெல் போடுறோம், ஸோ கருப்பு கவுனி அரிசி போடுறோம், இது எல்லாமே பண்ணுறோம். பட் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறது வந்து ஆடு அண்ட் மாடு மட்டும் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து ஆடு மாடு மட்டும் தான். இப்போ நான் அந்த 1 லேக்ல வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆடு, 50,000 ரூபாய்க்கு மாடு அது மாதிரி பண்ணலாம். மாடுல வந்து நீங்கள் 50,000 ரூபாய்க்கு பண்ண முடியாது. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் தான் பண்ண முடியும். இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 கறவை மாடு வந்து அலோகேட் பண்ணுவோம். ஒரு 8 மாதம் ப்ரெக்னென்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவோம். அந்த 8 மாதம்னா ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. அது என்ன பண்ணுன்னா 2 மாதம் கழிச்சு அது கண்ணு போடும். ஸோ கண்ணு போட்டதுக்கப்புறமா காலைல ஒரு 5 லிட்டரு, ஈவினிங் ஒரு 4 லிட்டரோ இல்லை 5 லிட்டரோ 10 லிட்டரு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக கறக்குதுனாலும் ஸோ அந்த மாடுலேருந்து வர வருமானத்துலேருந்து மாதம் உங்களுக்கு 5,000 ரூபாய் வரும். ஃபஸ்ட்டு 3 மந்த் 5,000 வரும். அதுக்கு அடுத்த 3 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வரும். அதுக்கு அடுத்த 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 வரும். அதுக்கு அடுத்தது 10,000 வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ கம்மியாகிட்டே வரும். எதை பேஸ் பண்ணியோன்னா, ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் மில்கிங் கம்மியாகும், கவோட மில்கிங் கம்மியாகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14th மந்த் உங்களுக்கு அதுக்கு பே அவுட் செக் வந்திருக்கும், அதை வச்சு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ மாடுக்கு அப்படின்னா மினிமம் 1 லேக்குக்கு எத்தனை மாடு கொடுப்பீங்க? 2 கவ், 2 மாடு மட்டும் கொடுப்பீங்க. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மாதிரி எவ்வளோ சார் இது அலாட் பண்ணி கொடுப்பீங்க? 42%. கவுக்கு வந்து 42%, ஏன்னா மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வரதுனால. கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ரிட்டர்ன்ஸ் வரதுனால 45%. 45%. ஸோ இப்போ நீங்கள் அந்த 30 ஆடு கொடுக்குறீங்க, 30 ஆடும் குறைஞ்சது ஒரு 6 மாதத்தில் ஒரு குட்டி போடுமா இல்லை 2 குட்டி போடுமா? இல்லை, நாங்கள் இப்போ வளர்க்குற ஆடு எதுவுமே குட்டி போடுறது அந்த மாதிரி ப்ரீடுக்கு இது பண்ணுறோம். மீட்டுக்கு வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டுக்கு போகிற ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாம்பிள் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஸ்டேஜ்னா நாங்கள் அதை மாற்றி விட்டு ஸோ மீட்டுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ லோக்கல் வெண்டார் கொடுக்குறோம். ஸோ ஜி மீட்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய பிராண்ட் வரப்போகுது. ஸோ சென்னை ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒரு 750க்கு மீட்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்களே ஆடு வளர்த்து அந்த கறியை வந்து நீங்களே உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. அதில் தான் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட். ஆமாம். ஸோ இப்போ ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. திடீர்னு வந்து நோய் வரும், மாட்டுக்கு நிறையா சில பிரச்சனைகள் வரும், கோமாரி நோய், துவாக்குதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இன்கேஸ் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் 30 ஆடில் 2 ஆடு இறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் எப்படி நம்புறது? அதுதான் முன்னாடி நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டே அதுக்கு தான் இன்சூரன்ஸ்ன்றதை நம்ம போட்டுருவோம். இன்சூரன்ஸ் போட்டோன்றதுனால நம்ம சும்மா இருக்க மாட்டோம், பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ ஒரு கோட் இருக்குன்னா 3 இன்ஜெக்ஷன் வருஷத்துக்கு போடணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஸோ அதுக்கும் நோய் பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம பண்ணணும். அதேமாரி இப்போ இந்த ஃபேஸ் 1ல் வந்து ஒரு 500 ஆடு தான் கஸ்டமர் அலோகேட் பண்ணியிருக்கோம்னா அங்கே வந்து ஒரு 560 இல்லை 600 ஆடோ இருக்கும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 4 ஆடு இறந்துருச்சு, எதனாலனா ஸோ கஸ்டமருக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது நீங்களே ஏன்னா அது வந்து கிளைம் வந்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு பே அவுட் வரும் அப்படின்றதெல்லாம் இதில் கிடையாது. ஸோ MOU டாக்குமெண்ட்டில் இது மென்ஷன் பண்ணி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் கேரண்டடு, ரிட்டர்ன்ஸும் கேரண்டட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்து. இது எல்லாமே உங்களோட ரிஸ்க் தான். ஆமாம். எங்களோட கணக்குப்படி 30 ஆடுங்கிறது 30 ஆடா இருக்கும். இது இடையில குட்டி போடும்ல சார், 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஏதாவது 1-2 ஆடாவது குட்டி போடும். அந்த குட்டிகளோட இதெல்லாம் எப்படி, அதுல ஏதாவது எங்களுக்கு ரெவென்யூ இல்லை எல்லாமே உங்களுக்கு இல்லை வராது. இது வந்து ஃபிக்ஸடான உங்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூ தான். இப்போ நாங்கள் கொடுக்குறது ரொம்ப கம்மி தான். நான் அதிகமாக கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லலை, ரொம்ப கம்மி. ஒரு 3 லட்ச ரூபாய் 6 மாதத்துலேயே ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு வருஷத்தில் அதுலேருந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். பட் ஆனால் எல்லாமே நாங்கள் மினிமம். அதனால தான் ஸ்டார்ட் அப் டிஎன், ஸ்டார்ட் அப் சிங்கம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எங்களை அப்ரூவ் பண்ணது, நாங்கள் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ வருது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சமிட்லேயும் நம்ம ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ
ஸோ அதுக்குமே நமக்கு ஸ்டால் எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணால் 1 இயர் கழிச்சு ரூ. 1,45,000 கொடுப்பீங்க அப்படிதானே? ஆமாம். இடையில வந்து சப்போஸ் என்னால் இது உடன்படலை, எனக்கு இது வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துலேயே நான் அதை வந்து கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் சார்ஜஸ் இது மாதிரி ஏதாவது போட்டு இது அந்த பண்ணுவீங்களா? மாதிரி எதுவும் கிடையாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த 1 இயர் வந்து கேன்சலேஷன் பாலிசி கிடையாதுன்னு சொல்லிடுவோம். இன்கேஸ் எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, அந்த மாதிரி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் 6 மாதம் வந்து உங்களுக்கு பே அவுட் வந்திருக்கு. நீங்கள் 6வது மாதம் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பே அவுட்டோ சரி, டாக்குமெண்ட் சார்ஜஸோ எதுவுமே டிடெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். எப்படி நாங்கள் உங்களை நம்புறது? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஈமுக்கோழி, அப்புறம் தேக்கு மரம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்தாங்க. அதிலெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா ஆளே காணாமல் போயிடுவாங்க. இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரூ. 1,00,000க்கு ரூ. 50,000 இன்வெஸ்ட் இது இன்ட்ரெஸ்ட் தரோன்னு சொல்லி காணாமல் போன ஆட்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது மக்களுக்கு இந்த ஒரு பயம் இருக்கும். இது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஃபேக் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. இதில் இன்வெஸ்ட் பண்ணி திடீர்னு இவங்களும் காணாமல் போயிட்டா நம்ம யார்கிட்ட போய் முறையிடுறது? இது மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது அத்தன்டிகேட்டடான சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கீங்களா? நம்மளது வந்து எம்சிஏ தான். எம்சிஏனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ப்ளஸ் ஸ்டார்ட் அப் டிஎன், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன், ஸ்டார்ட் அப் சிங்கம், ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ இது எல்லாத்துலேயுமே ரிஜிஸ்டர் எல்லாமே டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்குது. கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை அவங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, மற்றதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, மற்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். நமக்கு வந்து ஒரு இந்த ஈமக்கோழின்ற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒன்று இருக்கானே நமக்கு தெரியாது. பட் ஆடுன்றது அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. அதில் ரெவன்யூ பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது தெரியும். நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 பேர்கிட்ட என்கொயரி பண்ணோம். ஸோ நாங்கள் ஆடு வளர்ப்பில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், இதில் பண்ண முடியுமான்னு. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல. இது பண்ண முடியாதுன்ற ஒரு கமெண்ட் வரல. நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, ஒரு 3000 ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் வாங்கி வீட்டில் விடுறீங்க. ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை 1.5 வருஷம் கழிச்சோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அப்போ அந்த 3000 போகுமா, இல்லை 10,000 15,000 போகுமா? கண்டிப்பாக 10,000 மேலே. ஆமாம், சாத்தியமாகிற விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இது ட்ரஸ்டட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் அசெட் கிரியேட் ஆகிடுது அவங்களுக்கு. மற்ற விஷயத்தில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஒரு மணி கொடுக்குறாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை ஒருத்தட்ட கொடுத்து ட்ரேடிங்கில் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து மாதம் வந்து உங்களுக்கு 50,000 வருது, 60,000 வருது, அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க எதையுமே நம்பாமல் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரப்போறதை நம்பி போடுறாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் விசிட்டே அவங்க பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி 650 கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ கஸ்டமரே நாங்கள் பேச சொல்லுவோம். கஸ்டமர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ரேண்டமாக பழைய கஸ்டமர்கிட்ட அவங்களே பேசுவாங்க. பேசிட்டு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 50 ஆடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க, அதே ஆடை காமிச்சு இன்னொருத்தங்கள்ட்டையும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா எப்படி இது பண்ணுறது? அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சிஏஎன் நம்பர்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சிஏஎன் நம்பர் எதை பேஸ் பண்ணி வரும்னா, இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி வரும். இன்சூரன்ஸுக்கு அதில் டேக் போடுவாங்க. அந்த நம்பர் தான் கஸ்டமருக்கு நாங்கள் சிஏஎன் நம்பராக கொடுக்குறோம். ஸோ சிஏஎன் நம்பர் தான் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஒரு இன்சூரன்ஸ் நம்பரை இன்னொரு ஆட்டுக்கு போட முடியாது. ஸோ அப்போ அதுலேயும் அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வரும். இந்த கொஷின் எல்லாமே நாங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்போம். சார் நீங்கள் ஏன் இந்த கொஷின் கேட்கல, இல்லை இதனால தான் டிரான்ஸ்பரண்ட்னே சொல்கிறோம். நிறைய இப்போ இந்த ஐடியில் உள்ளவங்கலாம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு ஆடு வளர்த்தா ரூ. 1,00,000 வருமானம் கிடைக்குது, ரூ. 2,00,000 வருமானம் கிடைக்குது வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு அற்ப ஆசையில் அவங்களும் ஆடு வளர்க்குறோன்ட்டு வராங்க. பட் அவங்கள பற்றி ஒரு ஏபிசிடி கூட தெரியாது. திடீர்னு போயிட்டு அதில் நிறைய பேர் கையை சுட்டுட்டு லாஸ் ஆகி வந்தவங்கலாம் இருக்காங்க. அது மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இது மாதிரி உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூப்ல அவங்க பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சந்தையில் வந்து 3000 ஆடு கிடைக்குதுன்றாங்க. ஆனால் அந்த ஆட்டுக்கு வந்து தண்ணி ஏற்றி கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்களாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி ஏற்றுறதுக்குன்னா, ஸோ அந்த ஆட்டை வந்து வெயிட் இது பண்ணுறதுக்காக, அது பார்த்தீங்கன்னா மீட்டுக்காக போகிறது. வளர்க்குறதுக்குலாம் சந்தையிலேயே அவங்க வாங்கக்கூடாது. ஒருத்தன் எக்ஸாம்பிள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க சந்தையில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அவங்க சுற்று வட்டாரத்தில் உள்ளது தான் ஆடு சோர்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 பேர் வெளில உள்ள வெண்டார் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஒரு 10 ஆடோ 20 ஆடோ ஒரு வீட்டில் இருக்குது, ஒரு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஒரு 500 ஆடு 1000 ஆடுலாம் போய் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு 50 ஆடோ 20 ஆடோ வெளில ஒரு அப்படி சேர்க்கணும். நம்ம ஏரியாவில் சுற்றி உள்ள ஆடை எடுத்தால் தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ 100 ஆடு எடுத்துகிட்டு வராங்க, 30 ஆடு சேர்த்துறோம் சந்தையில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா. ஏன்னா அது அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வருது, அவன் ஆல்ரெடி தண்ணி ஏற்றி கொடுப்பான். யூடியூபர்ஸ்லாம் வந்து இருக்குது இந்த மாதிரி ஆடு இருக்குன்றாங்க. பட் இது மாதிரி பார்த்து வாங்கன்னு யாருமே சொன்னதில்லை. ஆக்சுவலாக நான் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க போய் ஆடு வாங்க சந்தைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக வளர்க்குறதுக்குன்னா சந்தைக்கு போகக்கூடாது. அவங்க மீட்டுக்கே எதுக்காக எடுக்க போகிறாங்கன்னா மட்டும்தான் சந்தைக்கு போகணும். இதுதான் உண்மை. ஸோ இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் போய் அந்த ஆடை பர்ச்சேஸ் பண்ணீங்க, ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து அப்புறம் இது பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 30 கஸ்டமர் தான் 40 கஸ்டமர் தான். ஏன்னா நான் அலோகேஷன் பண்ணோம். 5th டே வந்து அவங்களுக்கு நான் அலோகேஷன் பண்ணணும். ஒரு கஸ்டமர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் அலோகேட் பண்ணுவேன். இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 30 கோட் அலோகேட் பண்ணுவேன். அவங்களோட ஆடோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். குட்டியாக பெருசாங்கிறதெல்லாம் கொடுத்துருவீங்க. அவங்க எந்த ஆடு அவங்களுக்கு என்ன கலர் ஃபோட்டோவே அவங்களுக்கு போயிடும். அவங்க ஃபார்ம் விசிட் பண்ணும்போது அந்த ஆடு தான் பார்ப்பாங்க. ஒரு 100 ஆடு காமிச்சு அதில் ஒரு 30 சூஸ்
சூஸ் பண்ணிக்க சொல்லுவீங்க நீங்க? ஆமா. அவங்களுக்கு என்ன இப்ப எக்ஸாம்பிள் அப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கலர் இருக்கும். இப்ப மாடுன்னா எனக்கு சேப்பு கலர் தான் எனக்கு செட் ஆகும் அப்டின்ட்டு இருப்பாங்க. ம். அந்த மாரி தான் மயில ஆட்லயுமே மாடு அவங்க தான் வேணும்பாங்க. எனக்கு வந்து சேப்பு கலர் தான் இருக்கணும். இல்ல எனக்கு வெள்ள கலர் தான் இருக்கணும். என் ஃபேமிலிக்கு கருப்பு செட் ஆவாது. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி தான் அவங்களுக்கு நாங்க அலோகேட் பண்ணி குடுப்போம். ஸோ இவ்வளோ ஆடுகள நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? பரண் மேல வச்சு வளர்க்குறீங்களா? இல்ல இல்ல சார். தீவனமெல்லாம் எப்படி இல்ல. குடுக்குறீங்க அதுக்கு? ஃப்ரீ கிராசிங் மெத்தட் தான் சார். நம்மள்ட்ட 16 ஏக்கர் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கிராசிங் மெத்தட் தான். ஸோ பில்லு அதாவது நாங்க என்ன ஐடியால வந்தோம் அப்டின்னா, யூஸ் பண்ணாம கிடக்கும்ல சார். ஒரு 20 ஏக்கர், 30 ஏக்கர் யூஸ் பண்ணாம இருக்குன்னா, அந்த அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரீ கிராசிங்கே பண்ண முடியும். நீங்க மஞ்சள் பில் போடுறீங்க, தீவன பில் போடுறீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு பார்ட் தான். நீங்க வந்து 80% ஃப்ரீ கிராசிங். 20% இது நீங்க குடுக்கணும். இப்ப கடலை போடணும். கடலை போட்டீங்கன்னா, அந்த அந்த செடிய வந்து ஆட்டுக்கு குடுத்துடலாம். புண்ணாக்க வந்து மாட்டுக்கு குடுத்துடலாம். எண்ணெய் ஆர்கானிக்கா நீங்க சேல் பண்ணலாம். 0 வேஸ்ட் ப்ராடக்ட் நீங்க பண்ணணும். அப்பதான் ஆடு மாடுலாம் ஃப்ரீ கிராசிங்கா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அதுக்குன்னு நம்ம எதுவும் பண்றதில்ல. நம்ம கல்ல போடுறீங்க அப்டின்னா, அதோட புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு வந்துரும். ஸோ அது 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 வாங்குற காஸ்ட் கிடையாது. அதோட செடி வந்து ஆட்டுக்கு வந்துரும். எண்ணெயே நம்ம வித்துருவோம். ஸோ 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 ஆர்கானிக்கா போறது. இந்த மாரி பண்ணோம்னா மட்டும் தான் இதில ப்ராஃபிட் சார். நீங்க வந்து 1 ஏக்கர், 2 ஏக்கர்ல நான் பரண் மேல ஆடு வளர்க்க போறேன் அப்டின்னா, நீங்க அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர, அதில ஜெயிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இப்ப உங்களோட ஃபார்ம் வந்து மயிலாடுதுறையில இருக்கு ஆமா. அப்படிதானே? மயிலாடுதுறையில பேரளம் வில்லேஜ்ல ஓ! இருக்கு. அந்த வில்லேஜ்ல எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப நாங்க வந்து எந்த ஊர்லேருந்து வேணாலும் அத இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமா, மானிட்டர் ஆமா, பண்ணிக்கலாம். ஆமா. இன் கேஸ் வந்து இப்ப ஒரு பாதி இதிலே வந்து இப்ப எங்களுக்கு எங்களுக்கு பெர்சனலா தேவைப்படுது. எங்க வீட்ல ஒரு மேரேஜ் நடக்க போகுது. அதனால நாங்க ஆடு வெளியில வாங்கலாம்னு இருக்கோம். அது உங்ககிட்டயே வாங்கிக்கலாமா அப்படின்னா, வாங்கிக்கலாம். அப்படி நீங்க வந்து வாங்கிக்கலாமா? வெளில வாங்குறத விட உங்களுக்கு நாங்க கம்மியா ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஒரு 30 ஆடு தேவை அப்டின்னா, உங்க ஆட நீங்க வாங்கணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க நீங்க வெளில கிடைக்கிறத விட நீங்க கம்மியா நம்மள்ட்ட போய் ஏன்னா நம்ம தான் இங்க ப்ரொடக்ட் பண்றோமே. ஸோ 1 இயர் கழிச்சு நான் கேஷா இல்லாம ஆட கூட திரும்ப வாங்கிக்கலாமா? பை பண்ணிக்கலாம். அது பை தான் எக்ஸாம்பிள் பண்ண முடியும். 1,45,000 இருக்குன்னா, அப்ப எவ்வளோ ஆடு உங்களுக்கு வேணுமோ அந்த மதிப்புல நீங்க பை ஸோ பண்ணிக்கலாம். 30 ஆடுனா அப்போதைக்கு ஒரு 40 ஆடா கூட நான் வாங்கிக்கலாம். ஆமா, ஆமா. அந்த ரெவென்யூவோட ஆமா. சேர்த்து. நீங்க பண்ணிட்டு இருக்கும்போதே எக்ஸாம்பிள் எனக்கு தனியா நீங்க எனக்கு ஃபார்ம் பண்ணி குடுங்க அப்டின்னா, நாங்க பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இப்ப நெறைய ஓ! கஸ்டமருக்கு அதுவும் நாங்க பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆட வச்சு நீங்க ஆமா. ஃபார்மிங்கும் பண்ணி நாங்களே குடுக்குறீங்க. ஃபார்மிங் ஆடு எடுத்து குடுக்குறது, மாடு எடுத்து குடுக்குறது, கறவை மாடு எடுத்து குடுக்குறது, மில்கிங் கவ்ல ப்ராஃபிட். ஸோ மீட்டுக்கு நீங்க கோட் அனுப்புறீங்க அப்டின்னா அதுல ப்ராஃபிட். இந்த மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு மாட்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் ஒரு கான்செப்ட் இருக்குது சார். நீங்க ரூ. 10,000க்கு மாடு கன்னுக்குட்டி வாங்கிட்டு வருவீங்க. 1 வருஷம் வளர்ப்பீங்க. அது கன்னு போட்டதுக்கப்புறம் சேல் பண்ணக்கூடாது. ஒரு 8வது மாசம் நீங்க சேல் பண்றீங்க, நல்ல ப்ரீடா இருக்குன்னா, சனையா இருக்கும்போது 75,000லேருந்து 80,000 வரைக்கும் போகும். ஸோ அப்போ ரூ. 10,000க்கு வாங்கி 2 வருஷத்துல நீங்க 85,000 எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸோ சார்? இப்ப இந்த 1 லேக் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணணுமா? இல்ல இஎம்ஐ அது மாரி ஏதாவது இல்ல, ஸ்கீம் இல்ல. இருக்கா ஒன் சார்? ஒன் டைம் ஒன் தான். டைம் தான். இதுக்கு ஏதாவது லோன் ஃபெசிலிட்டீஸ் அது மாரி ஏதாவது இல்ல. இருக்கா? இதுக்கு லோன் கிடையாது. பட் அவங்க ஒரு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயரோ இல்ல ஒரு 8த் மந்த்ல அவங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 4 கவு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 1 லேக், 1 1/2 லேக் நம்மள்ட்டயே லோன் அவங்க எப்படி எடுத்துக்கலாம். குடுப்பீங்க? ஸோ அக்ரி பேஸ்ட்ல நம்ம ஓ! நீங்களே லோன் ஆமா, குடுப்பீங்க. ஆமா, ஆமா. இப்ப எங்களோட அக்ரிக்கு என்ன பெர்சன்டேஜோ கவர்மெண்ட்ல என்ன பெர்சன்டேஜ் குடுக்குறாங்களோ அதே பேஸ் பண்ணி நாங்களும் குடுப்போம். ஆஹா. இப்ப சிலர் வந்து இப்ப வில்லேஜ்ல வந்து ஆடு வச்சிருப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க. எங்ககிட்ட எக்ஸஸா இருக்கு. இத விக்கணும்னு ஆசைப்படுறோம். அத உங்ககிட்ட குடுத்தா நீங்க கண்டிப்பா வாங்கிப்பீங்களா அத? வாங்கிப்போம். நாங்க அந்த மாரி தான் எடுப்போம். இப்போ ஒரு ஃபேமிலில ஒரு 20 ஆடு வச்சிருப்பாங்க, 25 ஆடு வச்சிருப்பாங்க. அந்த மாரி தான் எடுப்போமே. நாங்க ஒரு எங்க பல்க் குவான்டிட்டியா இருந்தா எடுத்துப்பீங்க அப்படியே. ஆமா, ஆமா. ஸோ இப்ப பல்க்ல 2, 3 இருந்தா கூட நாங்க எடுத்துப்போம். ஓ! ஸோ ஓ! ஓ! ஏன்னா, அதெல்லாம் நல்லாருக்கும். வீட்ல இருந்து பார்த்த ஆடுலாம் நல்லாருக்கும். நீங்க சந்தைக்கு போய் பார்த்து எடுக்கிறத விட, வீட்ல இருந்து வாங்குற 100% அத விட பெட்டர். இப்ப நீங்க ஒரு 3 இயர்ஸா இத ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னா எத சார் சொல்லுவீங்க? என்ன மாரி பிரச்சனைகள் கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? கஸ்டமருக்கு எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணதில்ல. நாங்க கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்டின்னா, சந்தையில ஆடு எடுக்கிறதுக்கு போயிட்டு, அங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 1000 ஆடு கிட்ட நாங்க எடுக்கிறதுக்கு போனோம். பட் ஆனா நாங்க 300 தான் பை பண்ணோம். ஸோ 300ல ஃபர்ஸ்ட்டு குடுத்த 250 சூப்பரா குடுத்துட்டாங்க. அடுத்தது குடுத்த 50 தண்ணி ஏத்துன ஆடு குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்க அத டாக்டர வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப இது பண்ற மாரி இருந்துச்சு. ஒரு 15 ஆடு இறந்துருச்சு அதுல. 15 ஆடு இறந்ததுக்கப்புறமா சந்தைக்கு போறத நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு, லோக்கல்ல ஸோ நம்ம ஊர சுத்தி ஒரு 20 கிலோமீட்டர்ல, 15 கிலோமீட்டர்ல ஸோ இந்த மாரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரியலூர்லாம் பக்கம். அரியலூர் சந்தைலாம் நல்லாருக்கும். அரியலூர் சந்தைலாம் நீங்க திருநெல்வேலி அந்த சைடு நீங்க எட்டயபுரம்லாம் போனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மீட்டுக்கு தான் எடுக்கிறதா இருந்தா எட்டயபுரம்லாம் போணுமே. எட்டயபுரம் சந்தைலாம் அப்படிதான். நாங்க அங்க தான் அந்த இது எப்படி பார்த்தோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தது? இப்ப ஆடு, மாடெல்லாம் வந்து எல்லாருமே வளர்க்க முடியாது. போனா அதுல நெறைய ரிஸ்க் இருக்கும். நெறைய பிரச்சனைகள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வரும். அது மாரி நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே எங்க வீட்ல ஆடு, மாடு எல்லாமே இருந்தது சார். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போதும் பில்லு அறுத்து போடுவேன். இப்பவுமே பில்லு அறுத்து போடுவேன். நான் வந்து வீடியோஸ்லாம் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்பவுமே ஒரு ஒரு மாடு கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா, நான் பில்லு அறுத்து போடுவேன். ஸோ ஜல்லிக்கட்டு கால்லாம் நாங்க தனியா வளர்க்குறோம். ஸோ அதெல்லாமே அப்பைலேருந்து எங்க அப்பா வந்து ஆடு, மாடா இருந்தாலும் சரி, மரச்செடியா இருந்தாலும் சரி,
பேசணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போலேருந்து அது வந்து ஒரு நமக்குள்ள ஒரு அப்படியே ஒரு bonding பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. கிரீன் கேட்டல் சிட்டி உங்களோட நிறுவனம் பத்தி சொல்லுங்க. உங்க இதுல எத்தனை பேர் இருக்காங்க? என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்காங்க? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 17 பேர் இருக்காங்க. ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஆடு மேய்க்கிறது, பார்த்துக்கிறது, க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி உள்ளவங்களாம் நான் லோக்கலில் வச்சுருக்கேன். ஏன்னா லோக்கலில் உள்ளவங்க தான் கம்மியான இப்போ எக்ஸாம்பிள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7000 8,000 தான் சம்பளம். ஆடு மேய்க்கிறதுக்கு 7,000 சம்பளம். 7,000 8,000 இது அவன் நல்ல எதுவுமே வேலையா வேலை இருக்குல்ல? கிடையாது. நல்ல வேலையா இருக்குல்ல? ஸோ 15,000 20,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு? ஆமாம் 20 ஆகாஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 20,000 சேலரி. அப்புறம் மாடு மட்டும் மேய்ப்பாரு அவரு? அவர் மாடுலாம் மேய்க்க மாட்டாரு. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாரு. அதுக்கு 20,000 சம்பளம். ஆமாம் நல்லா பார்த்துப்பாங்க. எப்படின்னா அவங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அது மட்டும் பண்ணாங்கன்னா போதும். ஒரு 17 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 16 ஏக்கர். இதில் வந்து கடலை போடுறது ஒருத்தவங்க பார்ப்பாங்க, தீவன பில்லு போடுவாங்க. ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு வேலை பார்ப்பாங்க. எல்லாருக்குமே ஃபிக்ஸடாக ஒரு 15,000 20,000 எல்லாருக்குமே சேலரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த கஸ்டமருக்கும் நாங்கள் கால் பண்ணி டெலிகாலிங் பண்ணி கிரீன் கேட்டில் சிட்டி நாங்கள் இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து எங்களுடைய பேஜை பார்த்துட்டு கஸ்டமரே வில்லிங்காக இருந்தால் அவங்க கால் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவாங்க. இங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் மட்டும்தான் நம்ம ஆஃபீஸில். கஸ்டமரே கால் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஸ்டாஃப் தான். இங்கே எங்கேயுமே நாங்கள் புஷ் பண்ணோம் அப்படின்ற வார்த்தையே இருக்காது. கஸ்டமரை புஷ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும் சார். அவங்க இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனியாக பண்ணாங்கன்னா பெட்டர் சார். ஸோ அதுக்காக தான். அதனால தான் விவசாயம் தொழில் அல்ல எமது உயிர் அப்படின்ற லைனே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு எத்திக்காக பண்ணுறீங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பாக. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கொடுத்துறீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி கூட உங்ககிட்ட உங்களோட அலுவலக நம்பரை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அதை பற்றி சொல்லுவீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.